அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க அடக்குமுறைகளை கையாள தயாராகி வருகிறது. எதிர்வரும் மே அல்லது ஜூன் மாதங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்காகவே அவசரகால சட்டத்தை தொடர்ந்தும் நீடித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දැන් මේ ක්‍රමවේදය එන්න අඩුවීගෙන යන හින්දා යම් කිසි ප්‍රමාණයකට හරි ඒක රඳව ගන්න ඒකට පහසුකම් සහන සලසන්න. දැන් ඒක කරනවා වෙනුවට රුපියල් 50 තිබ්බ මුද්දර ගාස්තුව රුපියල් 70 කරලා අර යවන ලියුමත් නැති කරන තත්ත්වයට තමයි පත් කරලා තිබෙන්නේ. ඒතකොට අද අපිට පේනවා විශේෂයෙන්ම මේ රටේ ජීවන බර අඩු කරන්න සහන ලබා දෙන්න පොරොන්දුව රාශියක් ලබා දීපු මේ ජනතා විමුක්ති පෙරමුණ ආණ්ඩුව අද වෙනකොට විශාල වශයෙන් ශීඝ්‍ර ලෙස ජීවන බර වැඩිවීම හා අද වෙනකොට ජනතාවට දරා ගන්න බැරි තත්ත්වයක් උදා වෙලා තිබෙනවා. அரசாங்கம் தபால் கட்டணத்தை 20 ரூபாவால் அதிகரித்து குறைந்தபட்ச முத்திரை கட்டணத்தை 70 ரூபாவாக மாற்றியுள்ளது. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் தபால் சேவையை பயன்படுத்துவோர் குறைந்துள்ள நிலையில் இந்த விலையேற்றம் பாரம்பரிய தபால் முறையை மேலும் முடக்கும் செயலாக அமையும். வாழ்க்கை செலவை குறைப்பதாக வாக்குறுதியளித்து ஆட்சிக்கு வந்த ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் இன்று மிக வேகமாக விலைகளை உயர்த்தி வருகிறது. 2027 ஆண்டு வரை சம்பள உயர்வு வழங்க முடியாது என ஜனாதிபதி கூறுவது தேர்தல் மேடைகளில் அவர் அளித்த வாக்குறுதிகளுக்கு எதிரானது என்பதை நினைவுபடுத்துகின்றோம். சுகாதாரம், கல்வி, மீன்பிடி மற்றும் விவசாய துறைகளில் பல்வேறு போராட்டங்கள் வெடித்துள்ளன. அரசாங்கத்தை கொண்டுவர உதவிய அதே தரப்பினர் இன்று அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் அதிருப்தியடைந்து வீதிக்கு வர தொடங்கியுள்ளனர். ඒ හින්දම තමයි ජනාධිපතිතුමා කියන්නේ වේදිකාවේ ආයි පඩි වැඩි කරන්නේ 27 කියලා. මොකද ජනාධිපතිතුමාට තේරෙනවා දැන් ඉදිරියේදී මේ තිබෙන ජීවන වියදම ඉහළම නිසාම මැයි මාසේ ජූනි මාසේ වෙනකොට අනිවාර්යයෙන්ම මේ රටේ ඉන්න රාජ්‍ය සේවයේ ඉන්න අය, ඒ වගේම පෞද්ගලික අංශවල ඉන්න අය, තමන් වතු සේවයේ ඉන්න අය තමන්ගේ පඩිය වැඩි කිරීම සඳහා පාරවල් වලට එන එක ජනාධිපතිතුමා දන්නවා. நாட்டில் தற்போது அவசரகால சட்டத்தை நீடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் அரசாங்கம் அதை செய்துள்ளது. வரவிருக்கும் மே, ஜூன் மாதங்களில் ஏற்படக்கூடிய மக்கள் போராட்டங்களையும் வேலைநிறுத்தங்களையும் அடக்குமுறை மூலம் ஒடுக்குவதற்காகவே அரசாங்கம் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. நெல் விவசாயிகளுக்கான நியாயமான விலை வழங்கப்படாமை மற்றும் களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டிருப்பது போன்ற சிக்கல்கள் காரணமாக விவசாயிகளும் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறிவிட்டு தற்போது அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவ்வாறான தன்னிச்சையான தீர்மானங்களுக்கு எதிராக சகல துறைகளில் இருந்தும் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் தயாராகி வருகின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இன்றிலிருந்தே தயாராகி வருகிறது என அவர் தெரிவித்தார். හදිසි නීති අපිට අවශ්‍යතාවයක් නැහැ. එදා හදිසි නීති අවශ්‍ය වුණේ ඒ දික්වා කුණාටුව නිසා මේ සියලු ආයතනය කළමනාකරණය කර ගැනීම සඳහා තමයි මේ මෙවලමක් ඇටියට පාවිච්චි කරන්න තමයි මේ හදිසි නීතිය අවශ්‍ය වුණේ. නමුත් දැන් ඒක ඉවර වෙලා කාලයක් ගිහිල්ලා තවම ආණ්ඩුව හදිසි නීතිය දීර්ඝ කරගෙන යනවා. ඒ දීර්ඝ කරගෙන යන්නේ අපිට පේනවා ඉදිරි මාස කිහිපය තුල මේ රටේ නැවත වතාවක් උද්ඝෝෂණ හා වැඩවර්ජන ක්‍රියාදාමයකට යන්න පුළුවන් පෙර නිමිති මේ වෙනකොට පහළ වෙලා තිබෙනවා. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழு இந்தியா சென்றுள்ளது. இந்தியா நிச்சயம் டில்வினிடம் மாகாண சபை தேர்தல் குறித்து வலியுறுத்தியிருக்கும். இந்நிலையில்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்தியா செல்லவுள்ளார். எனவே வெகு விரைவில் மாகாண சபை தேர்தலை எதிர்பார்க்கலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். பதுளையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். තිබ්බොත් බලාගෙන ඉන්නේ කන්න. අපි හිතනවා පළාත් සභාව තියන්න වෙයි. මම හිතනවා අනුරකුමාර මහත්තයා දැන් අද ඊයේ ටෙලිවිෂන් 100 ගිහලා තියෙනවා මෙහි කොයිද ඉන්දියාවේ. ඉන්දියාවෙන් අනිවාර්යෙන් 100ට පණිවිඩය හම්බුයි ඔක තියන්න කියලා. අනුරකුමාර මිතුමාත් යයි. පළාත් සභාව තිබ්බොත්
රටේ ඇත්ත තත්ත්වය මිනිසුන්ට පෙන්වන්න පුළුවන් වෙයි. எமது ஆட்சி காலங்களில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதாகவே தற்போதைய ஆட்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். கள்வர்கள் என கூறப்படும் எமது ஆட்சியில் தான் சுமார் 73 சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எமது அரசாங்கத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்காவிட்டால் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் எவரையும் கைது செய்திருக்கவோ சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கவோ முடியாது. ரணில் விக்ரமசிங்க அமைத்துக் கொடுத்த பாதையில் தான் இவர்கள் சிரமமின்றி பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். 2022 12 மணித்தியாலங்கள் நாட்டில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் நாட்டை பொறுப்பேற்று அதனை நாம் கட்டியெழுப்பியதை மக்கள் மறந்துவிட்டனர். அதன் விளைவாக இன்று யாரென்றே தெரியாதவர்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இனி இந்த நாடு கடவுளின் பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை எவராலும் தீர்மானிக்க முடியாது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அனைத்துக்கும் பதில் கிடைத்துவிடும். එකම දේ තමයි ලංකාව මිනිස්සු නොදන්නා කරන රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා 50-75ක් ගෙනල්ලා තියෙනවා හොරු කියපු මිනිස්සු පාර්ලිමේන්තුවේ තියාගෙන. හොරුත් එක්ක එකට එකතු වෙලා හොරුත් එක්ක එහෙම කියන්නේ අපි හොරු රැක්කයි කියන්නේ ඒ හොරු කිව්ගෙම්ම තමයි 50-75 පාර්ලිමේන්තුවේ පාස් කරේ. ඒක තමයි අද මාලිමාවට පුරුවන් හොරු අල්ලන්නේ. නිසා අපි ඉල්ලා දෙනවා අපි පාස් කරපු 50-75 පාවිච්චි කළා ඒගොල්ලන්ගේ හොරුයි අපේ හොරුයි ඔක්කොම හොරු අල්ලන්නේ. මොකද හොරු අල්ලනවා කියලා නෑ. எவ்வாறு இருப்பினும் இவ்வாண்டு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு ஏற்படும். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழு இந்தியா சென்றுள்ளது. அதற்கமைய இந்தியா நிச்சயம் டில்வினிடம் மாகாண சபை தேர்தல் குறித்து வலியுறுத்தியிருக்கும். இந்நிலையில் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்தியா செல்லவுள்ளார். அதற்கமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் நாட்டின் உண்மையான நிலைவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். சகல எதிர்க்கட்சிகளையும் இணைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சியே ஒரு பாலமாக திகழ்கின்றது. அதற்கமைய ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நாம் சகல கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளோம். ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தைகள் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன உள்ளிட்டவர்களால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஏனைய கட்சிகளுடன் நான் உட்பட வேறு குழுக்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம். எதிர்காலத்தில் வெற்றிகரமான பலமான எதிர்க்கட்சியொன்றை நாம் உருவாக்குவதை யாராலும் தடுக்க முடியாது. எனினும் நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கே முன்னுரிமை அளிக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். போதைப்பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் பேருந்து உரிமையாளருக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதன்படி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் எச்சரித்துள்ளார். அத்துடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருளுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார். කලබල කරන්නත් ඉඩ තියෙනවා. බස් අතර යෙදුරන් මද්‍රව්‍ය පාවිච්චි කරන එක නතර කරන්න තියෙන පළවෙනි වගකීම තිබෙන්නේ බස් අත හිමියයි. බස් අත හිමියා දන්නවා අනිවාර්යයෙන්ම තමන්ගේ බස් අතර යෙදුරා සහ කොන්දොස්තර මද්‍රව්‍ය භාවිතා කරන කෙනෙක්ද නැද්ද කියලා. අපි බස් අත හිමියන්ට ඉතාම පැහැදිලිව කියනවා කිසිසේත්ම ඉඩ දෙන්න එපා. ඔබේ රියදුරු ඔබේ මාර්ග බලපත්‍රය ඔබට නැති වෙන්න පුළුවන්. අපි කිසිසේත්ම විශ්වාස කරන්නේ බස් රථයේ හිමිකරුවා නොදැන රියදුරු මහත්තුරු කොන්දොස්තර මහත්තුරු ඩ්‍රග්ස් පාවිච්චි කරන අය එහෙම එන්න පුළුවන්. ඒ නිසා ඔබේ බලපත්‍රය හවුස් කර ගන්නවා වෙනුවට වගකීමෙන් මද්‍රව්‍යට අබ්බැහිච්ච නැති ඕන තරම් තරුණ රියදුරු මහත්තුරු මේ ගම්වල ඉන්නවා. ඒ අය යොදව ගන්න. ඉතින් ඒ වගේම අපි පරීක්ෂා කිරීමේ කටයුතු அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளின் போது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதைப் பொருளை பயன்படுத்தியமை தெரிய வந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 594 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய 422 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 66 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4202 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக மீனவர்கள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று 5வது நாளாகவும் தொடர்கிறது. கரைவலை மீனவர்கள் விஞ்ச் இயந்திர பயன்பாட்டிற்கு விடுக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வலியுறுத்தி கடந்த 5ஆம் திகதி இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்நிலையில் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுடன்
பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்கள் நடத்திய போதிலும் அவை தோல்வியடைந்த காரணத்தினால் இவ்வாறு தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக குறித்த மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். අද අපි පෙබරවාරි මාස 5 වෙනිදා ඉඳලා අද 5 වෙනි දවස ඇත්තට මේ ජයග්‍රහණ දවසක් අද ඉතාම ලොකු සංඛ්‍යාව මෙතනට පැමිණලා තියෙනවා. අපිට මේ මුකුත්ම දැන් මෙතන අවශ්‍යතාවය තියෙන්නේ ජනාධිපතිතුමත් එක්ක අපිට සාකච්ඡාවක්. මොකද අපේ ප්‍රශ්න ටික අපේ වින්චයන්ත්‍රය ට්‍රැක්ටරේ අපිට අවශ්‍යතාවය තියෙනවා. පරිසරය හානි වෙනවා කියලානේ කෑ ගහන්නේ. අපි දැන් කලිනුත් කිව්වා දිගටම කිව්වා. කේරළ ප්‍රාන්තයේ ගහලා තියෙනවා කරන්ට් ඩිපොට්. කරන්ට් කණු ගහලා ඒකට මැෂින් එක හයි කරලා. එතකොට අපිට ට්‍රැක්ටර් ඕන කරන්නේ නැහැ. මැෂින් එකෙන් වැඩ කරනවා. මැෂින් එක තමයි ඒක ප්‍රාදේශීය සභාවට බිල ගෙවනවා. අපි දැන් මේ අධ්‍යක්ෂ ජනරාල්තුමා නවත්වා දෙන ජනවාරි 5 වෙනිදා මේ නවත්තන්න කියන එක අපිට නව ක්‍රමයක් හඳුනා දෙනකන් අපිට මේ රැකියාව කරගෙන යන්න දෙන්න කියන්නේ. விஞ்ச் இயந்திர பயன்பாடு கரைவலை மீன்பிடி ஒழுங்கு விதிகளுக்கு புறம்பானது என்றும் இது கடல் சுற்றாடலுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கடற்றொழில் அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. බලපෑම් රාශියක් වෙච්ච නිසා තමයි අපි යන්ත්‍ර සූත්‍ර භාවිතා කර මාදැල් කටයුතු සිදු කිරීම වෙනුවට මාදැල් නියෝග මාලාවේ තියෙන ආකාරයට සාම්ප්‍රදායික මාදැල් ඒ ආකාරයටම ක්‍රියාත්මක කිරීමට කටයුතු කරන ලෙස 2021 ඉඳලා අපි දැනුම් දීමට කටයුතු කරේ. இதேவேளை மீனவர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் மற்றும் அது தொடர்பான அமைச்சின் நிலைப்பாட்டை கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகே இன்றைய தினம் கடற்றொழில் அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார். 2015 යහපාලන රජයේ දීවර ඇමතිවරයා මීට් එකක් ගහලා දීලා තියෙනවා. දීවර කාර් මේ දීවර මාදල් 72කට ට්‍රැක්ටරේ පාවිච්චි කරලා වින්ච් එක දාලා අදින්න කියලා. ඊට පස්සේ ඒ කාලේ හිටපු රාජ්‍ය ඇමතිවරයා 173කට අත්සන් කළා දීලා තියෙනවා. එයා දෙන්න නිර්දේශ කළා තියෙනවා. එයා මිනිට් එකක් ගහලා දීලා තියෙනවා. ට්‍රැක්ටරේ දාලා වින්ච් එක පාවිච්චි කරනවා. හැබැයි මේ හැම වෙලාවෙම කියලා දෙන තුනක් தாவகாலிக்கு கீனே. மீன்பிடி பெருவளை என்பது இலங்கையின் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்துடன் நீண்ட காலமாக பிணைந்துள்ள ஒரு தொழில் என்பதை தான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரம் கடல் வளங்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும். கடந்த 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களால் மீன்பிடி பெருவளை தொழிலில் டிராக்டர்கள் மற்றும் விஞ்சிகளை பயன்படுத்துவதற்கு தற்காலிகமாக வழங்கப்பட்ட அனுமதியே தற்போதைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாகும். தற்போது அந்த தற்காலிக அனுமதியை நிரந்தரமாக்க கோரி மீனவர்கள் போராடுகின்றனர். குறிப்பாக இயந்திரங்களை பயன்படுத்தி வலைகளை இழுக்கும் போது அது கடலின் அடிப்பகுதியை சுரண்டிச் செல்லும். பாட்டம் ட்ராலிங் போன்ற பாதிப்புகளை உருவாக்கும். இதனால் பவளப்பாறைகள் மற்றும் மீன்களின் இனப்பெருக்க வாழ்விடங்கள் முற்றாக அழிக்கப்படும். දැවන්ත බලපද්ධතියක් ක්‍රියාත්මක වෙනකොට පහළ තියෙන සියල්ලම කොරල්පර ඒ වගේ මේ ආශ්‍රිත ප්ලවාංග ඒ වගේම ඒ තියෙන පෙඳ පාසිතිකී ඉඳලා පවා ඇදගෙන එන අනියමින් කළා තියෙන්නේ මහින්ද අමරේර මහත්තයයි විදාරච්චි මහත්තයයි බොටම් ට්‍රෝලිංగ్ ක්‍රමයකට අහිංසක දීවරයින් කොටු කළා තියෙනවා. ඒ නිසා වග කියන්න ඕන. மேலும் கடற்கரை ஓரமாக டிராக்டர்கள் இயக்கப்படுவதால் ஆமைகள் முட்டையிடும் இடங்கள் சேதமடைவதோடு கடற்கரையின் இயற்கை மணல் கட்டமைப்பும் பாதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆகியன எச்சரித்துள்ளன. இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தின் பரிசீலனையில் இருப்பதால் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இதுகுறித்து அமைச்சு எந்த ஒரு இறுதி முடிவையும் தன்னிச்சையாக அறிவிக்க முடியாது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது எடுத்த அறிவியல் பூர்வமற்ற முடிவுகளின் விளைவுகளையே இன்று மீனவர்கள் அனுபவித்து வருகின்றனர். கடலையும் கடற்கரை சூழலையும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக மீன்வளத்தை உறுதிப்படுத்துவதே தமது இலக்கு என்றும் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் மீனவ அமைப்புகளுடன் கலந்துரையாடி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் ஒரு நிலையான தீர்வை காண தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதியமைச்சர் ரத்னகமகே மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. අපි රැකගන්න ඔයාලා රැකගන්න ඉන්නේ අනාගත පරම්පරාවකට මේ රටේ දීවර කර්මාන්තය රැකගන්න සූදානම් වෙන්නේ. ඒ නිසා අපිත් එක්ක එන්න අමාත්‍යාංශත් එක්ක සාකච්ඡා කරලා නිවර තැනකට ගමු. ඒ නිසා අපිට වැරදිකම වලට උත්තර දෙන්නේ නැහැ. අපි කෙලින්ම එක ඍජුවම ප්‍රතික්ෂේප කරනවා. අපි මේ මොහොතේ අපිට ඍජු අදහසක් කියන්න බෑ. ඔබ උසාවි මාර්ගයට ගිහිල්ලා තියෙන්නේ. නඩුවක් දාලා තියෙන්නේ. 27 වෙනකන් අපිට මේකට සම්බන්ධව නිශ්චිත අදහසක් කියන්න බෑ. නඩුවෙන් පස්සේ තීන්දුවෙන් පස්සේ අපි සාකච්ඡා කරන්න සූදානම්. සාකච්ඡා කළා පරිසරයත් ආරක්ෂා කරගෙන ඔයාලත් ආරක්ෂා කරගෙන ඉදිරියේ කටයුතු කරන්න අපි සූදානම් කියලා
මම ප්‍රකාශ திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பலாங்கொட கசபதேரர் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பலாங்கொட கசபதேரர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை குறித்த வழக்கிற்காக ஆஜர்படுத்தப்பட்டார். திருகோணமலை நகரின் கடலோர பாதுகாப்பு வலயத்திற்குள் அங்கீகரிக்கப்படாத குடிசை கட்டப்பட்டு புத்தர் சிலை வைக்கப்பட்டதாக கூறி கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை துறையால் தாக்கல் செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடலோர பாதுகாப்பு வலயத்திற்குள் அனுமதிக்கப்படாத வகையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டதாக கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் யாழில் பல்வேறு தடவைகள் கடும் மழை பெய்தமையால் புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் புதைக்குழிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைக்குழி சேற்றுத்தன்மையாக காணப்படுவதால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் திகதி தீர்மானிக்கப்படும் என அன்றைய தினத்திற்கு வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது. அதேவேளை புதைக்குழிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின் குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஞா ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக கடந்த ஆண்டு நீதி அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியுள்ளமையால் இவ்வாண்டுக்கு புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கப்பட்டு நிதியினை மீளப்பெற வேண்டியுள்ளமையால் புதிய வரவு செலவு திட்டத்தை மன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் இடையூறாக வீதிகளில் அலைந்து திரிந்த கட்டாக்காலி கால்நடைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினரால் நேற்று இரவு அதிரடி நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் இரவு நேரங்களில் வீதிகளில் நிற்கும் கால்நடைகளால் பல்வேறு விபத்துக்கள் ஏற்பட்டிருந்தன. இதனை தடுக்க புதுக்குடியிருப்பு பிரதேச சபை போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிரதேச எல்லைக்குட்பட்ட வீதிகளில் கால்நடைகளை மடக்கி பிடிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இந்நடவடிக்கையின் போது மொத்தமாக 65 மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன. அவை தற்போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளன. முன்னதாக மக்களிடம் பலமுறை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் உரிமையாளர்கள் தங்கள் கால்நடைகளை கட்டுப்படுத்த தவறியிருந்தனர். இதனால் குறித்த பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிடிக்கப்பட்ட கால்நடைகளை மீட்டுக்கொள்ள உரிமையாளர் ஒருவர் ஒரு கால்நடைக்கு 10,000 ரூபாய் தொகையை பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.